வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்காக என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கோம். ஏற்கனவே லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ காம்ப்ளெக்ஸ் வேரியபிள்ஸில் கொடுக்க போகிறேன் டீட்டெயில்டாக. பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு 2 மார்க்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையும் பாருங்கள். எல்லாமே கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். Z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருக்கும். இதில் எக்ஸ் ரியல் நம்பர், ஒய் வந்து இமேஜினரி நம்பர். இதில் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் ஐவி அப்படின்னு இருக்கும். சரியா? இதில் இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருக்கு. இந்த நெசசரி கண்டிஷன் ஃபார் அனாலிட்டிக்கு நம்ம கோஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். கோஷி-ரீமான் ஈக்குவேஷன்ஸை யூஸ்வலாக சிஆர் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சிஆர் ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படின்னா டோ யூ பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு டோ வி பை டோ ஒய், டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டோ வி பை டோ எக்ஸ், ux ஈக்குவல் டு விஒய், uy ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. யூ சஃபிக்ஸில் எக்ஸ் போட்டால் அது டோ யூ பை டோ எக்ஸ், வி சஃபிக்ஸில் ஒய் போட்டால் அது டோ வி பை டோ ஒய். அதே மாதிரி டோ யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த ஃபங்க்ஷனை நம்ம அனாலிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு பாருங்கள், இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ இ பவர் எக்ஸ் சைன் ஒய். சரியா? அப்போ இதில் யூ என்னன்னு பாருங்கள், ரியல் பார்ட்டு, இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். வி என்னன்னு பார்த்துக்கோங்க, இ பவர் எக்ஸ் சைன் ஒய். சரியா? இப்போ யூஎக்ஸ் கண்டுபிடிங்க. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ காஸ் ஒய் கான்ஸ்டன்ட்டு, இ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் எக்ஸ் தான், இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். அடுத்தது யூஒய் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய். அப்போ இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, காஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் ஒய். அப்போ இ பவர் எக்ஸ் சைன் ஒய் மைனஸ் சைன் ஒய். அடுத்தது விஎக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் இ பவர் எக்ஸ் தான், இங்கே சைன் ஒய். விஒய் சைன் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் ஒய், இ பவர் எக்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு என்ன செய்யுது, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தேர்ஃபோர் த ஃபங்க்ஷன் இஸ் என்னது, அனாலிட்டிக். இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்க, இ பவர் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். அப்போது இதில் மைனஸ் இருக்கு, இதில் மைனஸ் இருக்கு. இப்போ மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். சரியா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் இதுவாக என்னன்னு பார்க்கலாம். இதில் பாருங்கள், இ பவர் எக்ஸ் யூஎக்ஸ்லாம் மாற்றமே இல்லை. இ பவர் எக்ஸ் காஸ் ஒய், யூஒய் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ், காஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் ஒய், அதை முன்னால் போட்டிருக்கேன். விஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ் சைன் ஒய். சரியா? விஒய் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய். இப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்கள். பண்ணலை. யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய்னு இருக்கணும், இல்லை மைனஸ் இருக்குது. அடுத்தது நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தது ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் கிடையாது. சரிதானா? அடுத்தது பாருங்கள், இ பவர் எக்ஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் இ பவர் காஸ், இங்கே ஒரு மைனஸு, இங்கே ஒரு மைனஸ். சரியா? இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ், காஸ் ஒய் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கும். சரியா? இங்கே இ பவர் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு, காஸ் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் சைன் ஒய். சரியா? இங்கே பாருங்கள், இது என்ன வரும்னு பாருங்கள். விஎக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு மைனஸ் இருக்கு, அப்போ ப்ளஸ் ஆயிரும். இ பவர் மைனஸ் எக்ஸ் சைன் ஒய்.
இங்கே e பவர் மைனஸ் எக்ஸ் கான்ஸ்டன்ட்டு சைன் ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் காஸ் ஒய். இது சரியாக வருதான்னு பாருங்கள். ux ஈக்குவல் டு விஒய் ui ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் ui ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் வருது. இது நம்மளுக்கு என்ன செய்யல, வரல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன கிடையாது, அனாலிட்டிக் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக் கிடையாது. சாரி, இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, சாரி இங்கே பாருங்கள். இந்த இடத்துல விஎக்ஸுக்கும் விஎக்ஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். இதில் ஒரு மைனஸ் ஆல்ரெடி இருக்கு. அப்போ மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸு காஸ் ஒய். அப்போ பாருங்கள், யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் தான். இந்த மைனஸை விட்டுட்டே, அதனால பிரச்சனை ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் தான். சரிதானா? இப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக், ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யலை, அனாலிட்டிக்காக இல்லை. மூணாவது ஃபங்க்ஷன் திரும்பவும் அனாலிட்டிக்காக இருக்குது. சரிதானா? அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் பார். இசட் பார் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய். இசட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா இசட் பார் ஐயை வந்து மைனஸ் சைன் எழுதும், ஐயா மைனஸ் சைன் எழுதும். ஸோ இசட் பார் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ இதில் யூ ஈக்குவல் டு என்னது எக்ஸ், விஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஒய். அப்போ யூஎக்ஸ் ஈக்குவல் டு என்னது 1, ui ஈக்குவல் டு என்னது 0, vx ஈக்குவல் டு எவ்வளவு 0, vy ஈக்குவல் டு என்னது -1, vy ஈக்குவல் டு என்னது -1. அப்போ நம்மளுக்கு கட்டாயமாக என்ன செய்யாது, சிஆர் ஈக்குவேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இது ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் இல்லை, சாட்டிஸ்ஃபை பண்ணலை, அதனால இது அனாலிட்டிக் இல்லை. சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நெக்ஸ்ட், f of z equal to 1 by z equal to 1 by x plus iy into x minus iy by x minus iy. சரியா? அப்போ equal to x minus iy by x square plus y square, x square plus y square. சரிதானா? அப்போ இதில் நம்மளுக்கு என்ன வரும்னு பாருங்க. ux equal to vy, uy equal to minus vx வரணும் இல்லையா? u என்ன v என்னன்னு எழுதிக்கோங்க. u equal to x by x square plus y square. இது எப்படின்னு தெரியுதுல, x square minus i square y squareன்னு வரும். அப்போ மைனஸ் வந்து நம்மளுக்கு என்ன செய்கிறோம், மைனஸ் i square வந்து -1 ப்ளஸ் ஆயிரும். v equal to என்னது மைனஸ் y by x square plus y square. அப்போ ux கண்டுபிடிங்க. ux x square plus y square the whole square. இங்க x square plus y square into x க்கு differentiation 1 minus x into x square plus y square க்கு differentiation 2x. சரியா? so x square plus y square minus 2x square by x square plus y square the whole square equal to y square minus x square by x square plus y square the whole square. y square minus x square by y square plus x. அப்போ uy கண்டுபிடிப்போம். uy அதே மாதிரி x square plus y square the whole square. சரியா? x square plus y square the whole square. இங்க x square plus y square into x க்கு differentiation 0 minus x into x square plus y square க்கு differentiation, x square க்கு differentiation 0 ஆயிரும், y square க்கு 2y equal to நம்மளுக்கு என்ன வருது, minus 2xy by x square plus y square the whole square. அடுத்தது vx equal to vx என்ன வரும்னு பாருங்க, x square plus y square the whole square, x square plus y square into இது y க்கு differentiation 0, மைனஸ் வேணா அவுட் சைடில் வச்சுக்கலாம், minus y into
இங்கே இது 0, இது இதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் 2x, ஒய் ஸ்கொயர் 0 ஆயிடும். அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். 2xy பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு uy ஈக்குவல் டு மைனஸ் vx வந்துருச்சு. இப்போ ux ஈக்குவல் டு vy மட்டும் நம்மளுக்கு என்ன செய்யணும், வரணும். பாப்பமா, vy கண்டுபிடிக்கலாமா? vy ஈக்குவல் டு மைனஸ் அவுட் சைடில் வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த மைனஸ் நான் அவுட் சைடில் வச்சுருக்கேன். அப்போ ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இங்கே இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, அதாவது u பை வி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். u பை வி டிஃப்ரென்ஷியேஷன் என்னது, வி ஸ்கொயர் வி யூ டேஷ் மைனஸ் யூ வி டேஷ். கீழே உள்ளது அப்படியே ஸ்கொயர் பண்ணிவிட்டு கீழே உள்ள எழுதியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்புறம் மேலே உள்ளதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் போட்டிருக்கேன். அடுத்தது மைனஸ் போட்டு மேலே உள்ளதை எழுதி கீழே உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்டு இந்த சிம்பிளான இந்த டவுன் டு த எர்த் இந்த டிஃப்ரென்ஷியேஷன் கூட நம்ம இதில் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக எல்லா டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். சரிதானா? அப்போ நான் இங்கே வி ஸ்கொயர் போட்டுட்டேன், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேஷன் 1 மைனஸ் ஒய் இன்ட்டு இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2y. இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 2y. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2y ஸ்கொயர் வருது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே பாருங்கள், ux ஈக்குவல் டு தட் ux ஈக்குவல் டு vy, uy ஈக்குவல் டு மைனஸ் vx. நம்மளுக்கு கரெக்டாக இது என்ன செஞ்சிருச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு. தேர்ஃபோர் நம்ம என்ன சொல்லிடலாம், தேர்ஃபோர் இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லிடலாம், அனாலிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். சரிதானா? அடுத்தடுத்து உள்ள ப்ராப்ளம்ஸ் அடுத்த வீடியோஸில் வரும். அனாலிட்டிசிட்டியை வந்து நம்ம இவ்வளோ ஈஸியாக சிஆர் ஈக்குவேஷன்ஸை வச்சு செக் பண்ணிடலாம். இது தொடர்ந்து இதில் உள்ள அடுத்தடுத்து உள்ள ப்ராப்ளம்ஸை தொடர்ந்து கொடுக்க போகிறேன். நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸை ரொம்ப ஈஸியாகவே வந்து படிச்சிடலாம். அது வந்து கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற வரைக்கும் தான் கஷ்டம். அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு நம்ம கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஒரு வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே